ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதே கிவ் அப் ஆன நீங்க 2000 ஆல்ரெடி டிவோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள். ஹவ் இஸ் மை என்டையர் லைஃப்? வில் ஐ செட்டில் டவுன்? ஆமா, இந்த 6-8 தான் அந்த அமைப்பெல்லாம் பண்ணும். டிவோர்ஸ் பண்றது, மரணம் வரைக்கும் இந்த 6-8ஆம் அமைப்புகள் தான் கொடுக்கும். என்ன பண்றது? மணிவண்ணன். காயா நீங்க 16-11-81 8:25 AM. இப்போ ஏற்கனவே டிவோர்ஸ் ஆச்சு, புனர்பூசமா மிதுனம்லேயே ஆயிருக்கு. சரி, 8-12 உங்களுக்கும் சுபத்துவம் தான். சுக்கிரன் வந்து சந்திரன் வந்து கூடுதல் சுபத்துவமா இருக்காரு சுக்கிரனுடைய இவருடைய பார்வை அமைப்புகள்ல. சரி, இப்போ நீங்க விருச்சிக லக்னமா? புதன் தசை நடந்து முடிஞ்சதே நீங்க கொடுத்து வச்சவங்கங்க. இந்த இடத்துல புதன் வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்தாலே டல் அடிப்பாரு. கூடுதலா பாத்தீங்கன்னா அப்படியே 6-8ஆம் அமைப்பில் நீங்க நல்லாவே இல்லைங்க. ஒரு 10-15 வருஷமா நீங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். கூடவே இந்த அமைப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, உங்களுடைய கஷ்டமான அமைப்புகள் முடிஞ்சு இப்ப கேது தசையில சுக்கிரன் புக்தி. இப்ப நீங்க ஈப்போல இருக்க மாட்டீங்க. ஈப்போ விட்டு வெளியில வர்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அக்டோபருக்கு பிறகு வேலை அமைப்புகள்ல கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இருக்கும். தொடர்ச்சியா நல்லா தாங்க இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உண்மையிலே இது ஆறுதலுக்கெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமையுங்க. இந்த இன்னொரு வாழ்க்கை சுக்கிரன் புக்தியில அமைவதற்கான படிப்படியான சில தொடர்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கேதுல இருந்தே இப்பையில இருந்தே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சுக்கிர தசையில நீங்க நல்லா இன்னொரு வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா ஈப்போ விட்டு வெளியில இருக்கணும். என்னாச்சு? ஈப்போ விட்டு வெளியில இருக்கணும். அப்போ இந்த அமைப்புகளுக்கான சில தொடர்புகள் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். சில அறிமுகங்கள் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம் வந்திருக்கும். வந்த பிறகு உங்களுக்கு 2027 கேது 11 செவ்வாய் குரு வந்து குரு எங்க இருக்காரு? குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சில மாற்றங்கள்னால 7ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிர தசை தான். ஆமா, சுக்கிர தசையில நீங்க வேற ஒரு பார்ட்னரோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அதற்கான சில விஷயங்கள் 2029க்கு பிறகு வர ஆரம்பிக்கும். ஆமா, குருவுடைய கேது தசை குரு புக்தியில இருந்து வர ஆரம்பிக்கும். நீங்க வேற இடத்துல வேற ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில போய் செட்டில் ஆகக்கூடிய சில தன்மைகளை இருக்கும். கேது தசையில சனி புக்தி 11ஆம் இடத்தினுடைய தன்மைகள்ல நல்ல குடும்ப வாழ்க்கை அமைப்பை கொடுத்து, சுக்கிர தசையில ஜாம்னு நல்ல திருமண வாழ்க்கையோட இப்போல செட்டில் ஆக, இப்போ இப்போல இருக்க மாட்டீங்க. இப்போல செட்டில் ஆகாம சில வெளி அமைப்புகள் அப்படி இப்படின்ற மாதிரி அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதே கிவ் அப் ஆன நீங்க 2029ல இன்னும் ஒரு 4-3 வருஷத்துக்கு பிறகு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. நல்ல ரிச்சான வாழ்க்கை, அதிகாரமான வாழ்க்கை வாழ்வீங்க. சரிங்களா? This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals or apply it for a sacred and divine experience.